இன்றைக்கி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் முட்டை போட்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கூட்டோட மெயின் இதே முருங்கைக்காய் தான். முருங்கைக்காய் நிறைய கிடைக்கக்கூடிய நாட்களில் எங்கள் வீட்டிலலாம் இது அதிகமாக செய்வாங்க. அதுக்கு முதல்ல சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டு அதுவும் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்து பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி இதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் இதுக்கு நல்லா வதங்கி வரணும் இல்லை, ஓரளவுக்கு வெந்தால் போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காயை இதில் போட்டுடலாம். இதில் 2 முருங்கைக்காயை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முருங்கைக்காயும் எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி நல்லா பரட்டி விட்டுடலாம். நல்லா வதங்காது, ஆனால் எண்ணெயில் மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். முருங்கைக்காய் நல்லா எண்ணெயில் பரட்டி விட்ட பிறகு நீல வாக்கில் வெட்டி வச்சு இந்த 2 உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுடலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போ இது வெந்துட்டுருக்கும்போது இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் எடுத்துருக்கிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்துக்கிடணும். தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்சிடலாம். அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிறதுல மூடியை எடுத்துகிட்டு பார்த்தா ஓரளவுக்கு முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் வெந்திருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட்டுடலாம். மசாலா சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் கூட நல்லா வேக விடணும். இந்த முருங்கைக்காய் மசாலாவுக்கு பச்சை வாசனை எல்லாம் போய் கொஞ்சம் வாசனை நல்லா வர்றது மாதிரி வரும்போது மூடி எடுத்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து மசாலாவும் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும்போது நல்லா கலந்து விட்டுட்டு 3 முட்டை அடித்து ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முட்டை உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி வேணும்னா ரொம்ப போட்டு கலந்து விடக்கூடாது. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். முட்டை போடுறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா கூட 1-2 வேணுன்னா போட்டுக்கலாம். அதெல்லாம் அவரவர் விருப்பம்தான். முட்டை எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கூட்டு தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் திக்காகி முட்டையெல்லாம் வெந்து கிடைக்கிறது வரைக்கும் வேக விடணும். பாருங்கள், முட்டையும் வெந்து உருளைக்கிழங்கு எல்லாமும் நல்லா வெந்து மிக்ஸ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.